நண்பர்களுக்கு வணக்கம். வரப்போற குரூப் 4 எக்ஸாம்காக நம்ம சேனல்ல ரிவிஷன் சீரிஸ் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. தமிழ தினந்தோறும் ஒரு 50 கேள்விகளை பார்த்து வரும். ஓகேங்களா? இன்னைக்கு 50 கேள்விகளுக்கான ஆன்சரை பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த கொஸ்டின் டெலிகிராம் சேனல்ல போஸ்ட் பண்ணிருந்தோம். பார்க்காத நண்பர்கள் பார்த்துட்டு டெஸ்ட் எழுதிட்டு வந்து கீ ஆன்சரை பாருங்க. ஓகேங்களா? எக்ஸ்பிளனேஷன், வெறும் கீ ஆன்சர் இல்ல, எக்ஸ்பிளனேஷனோட. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பல உயிர் பிரித்து எழுதுக. ஓகேங்களா? பல்லுயிர்னு ஆப்ஷன்ல இருக்கு ஃபர்ஸ்ட்லயே. ஓகேங்களா? அவசரப்பட்டு பல்லுயிர்னு வந்துடும் சொல்லிட்டு ஆன்சரை போடக்கூடாது. ஓகேங்களா? பல்லுயிர் வந்தாதான் ஓகேங்களா இந்த பல் கூட்டல் உயிர். கொஸ்டின்ல என்ன இருக்கு? பல உயிர். சோ பல கூட்டல் உயிர். ஓகேங்களா? யாரா இருந்தாலும் பார்த்ததும் ஒரு செகண்ட் கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேங்களா? அதனாலதான் இந்த ஆப்ஷனை அவங்க கொடுத்துருக்காங்க. பட் ஆன்சர் என்னன்னா பல கூட்டல் உயிர். ஓகேங்களா? இல்லாது கூட்டல் இயங்கும். ஓகேங்களா? இல்லாது இயங்கும். ஆப்ஷன் சி. ஓகேங்களா? இல்லாது இயங்கும். சேர்த்து எழுதுக. அடுத்ததா வன்கீரை பிரித்து எழுதுக. வன்கீரை என்ன வரும்? வன்மை கூட்டல் கீரை. எல்லாமே எளிமையானதை தான் கொடுத்துருக்காங்க. இதுல மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால கொஞ்சம் பார்த்து ஆன்சர் பண்ணணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. உதித்த என்ற சொல்லிற்குரிய எதிர் சொல். எல்லாருக்கும் ஆன்சர் தெரியும். உதித்த என்ற சொல்லுக்கான எதிர் சொல் என்னன்னா மறைந்த. சோம்பல் என்னும் சொல்லுக்கு உரிய பொருத்தமான எதிர் சொல். ஓகேங்களா? சோம்பலுக்கு எதிர் சொல்ல என்ன? சுறுசுறுப்பு. அடுத்ததா பாருங்க, பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்க. ஓகேங்களா? பாருங்க, ஐக்யூ சென்று லிமரைக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு வகை. ஓகேங்களா? கவிதையோட புது கவிதைகளை ஒரு வகைன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதுல பொருந்தாதது ஒண்ணு எதுன்னு பார்த்தோம்னா இந்த மரபு கவிதை. ஓகேங்களா? 6ஆம் வகுப்பு புதிய புத்தகத்துல ஒரு பாடத்துல வரும். ஓகேங்களா? ஐக்யூ சென்று லிமரைக்கு பத்தி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அதை வச்சுதான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப ஆன்சர் என்னன்னா பொருந்தாத இணை. பொருந்தாத சொல் எதுனா மரபு கவிதை. ஓகேங்களா? அடுத்ததா பொருந்தாத இணை எது? ஓகேங்களா? இதுல கீ ஆன்சர் படி என்ன கொடுத்திருக்காங்கன்னா தோல் கருவிகளுக்கு உடுக்கை தவண்டை. இதுதான் பொருந்தாத இணை அப்படின்னு ஆன்சர் கொடுத்திருக்காங்க. பட் உடுக்கையுமே என்னன்னு பார்த்தோம்னா தோல் கருவி தான். தவண்டை. ஓகேங்களா? தவண்டை என்பதுன்னா பெரிய சைஸ்ல இருக்கிற உடுக்கைக்கு பேரு தான் என்னன்னு பார்த்தோம்னா தவண்டை. ஓகேங்களா? அதுவே உடுக்கையிலே சின்ன சைஸ் இருந்தா குடுகுடுப்பைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஆக மொத்தத்துல இது ரெண்டுமே கூட என்னன்னா தோல் கருவிகள்ல தான் வரும். பட் அவங்க ஆன்சர் டிஎன்பிசி கீ ஆன்சர்ல தோல் கருவிகள் உடுக்கை தவண்டை கொடுத்திருக்காங்க. பட் இது தவறான விடை தான். ஓகேங்களா? உடுக்கை என்பதும் என்னன்னு பார்த்தோம்னா தோல் கருவி தான். தவண்டை என்பதும் தோல் கருவி தான். ஓகேங்களா? பெரிய சைஸா இருக்கிற ஓகேங்களா உடுக்கைக்கு பேரு தான் தவண்டை. ஓகேங்களா? அதுவே சிறிய சைஸ்ல சின்னதா இருந்தா அதுக்கு பேரு குடுகுடுப்பை. ஓகேங்களா? அப்ப ஆன்சர் இது அல்ல. ஓகேங்களா? ஆனா அவங்க கீ ஆன்சர்ல ஆப்ஷன் ஏ தான் கொடுத்திருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பொருந்தாதவற்றை கண்டறிக. தோசை வைக்கப்பட்டது, பட்டது இப்படி வந்தாலே என்ன வரும்? செயற்பாட்டு வினை தொடர்ந்து வரணும். ஓகேங்களா? ஆனா பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க? வைக்கப்பட்டது, அதுக்கு செய்வினைன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இதுதான் பொருந்தாத இணை. எதுக்கும் அடுத்த ஆப்ஷன்ல செக் பண்ணிடுவோம். அப்துல் நேற்று வந்தான், தன்வினையா? ஆமாம், தன்வினை. அடுத்ததா கவிதா உரை படித்தால், இது செய்வினை. கோவலன் கொலையுண்டான், செயற்பாட்டு வினை. ஓகேங்களா? செயற்பாட்டு வினை வேற எங்கெல்லாம் வரும்? ஆயிற்று, போயிற்று, போனது. ஓகேங்களா? படு, உன், பெரு. ஓகேங்களா? படு, உன், பெரு. ஓகேங்களா? இதுல கொலையுண்டான் உன் வருதுங்களா? கொலையுண்டான் இப்படி வந்தா இது செயற்பாட்டு வினை தொடர். ஓகேங்களா? 9th புக்ல இருக்கு. அந்த 2 பேஜை நீங்க மெமரி பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? அதுல இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியணும். அதுல இருந்து தான் நிறைய முறை கேள்விகள் வந்திருக்கு. இதுல இருக்கிற 4 கொஸ்டினுமே கூட அந்த 9ஆம் வகுப்பு முதல் இயர்ல இருக்கிற அந்த கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா? அதனால அது எக்ஸாம்பிளோட இருக்கிற எல்லாத்தையுமே நீங்க படிச்சு வச்சிருந்தோம். லாஸ்ட்ல ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸையும் நீங்க படிக்க வேண்டியது கட்டாயம். ஓகேங்களா? பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததா பாருங்க, மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. ஓகேங்களா? பாடும் குயில், பேசும் குயில். குயில் என்ன பண்ணும்? கூவும். ஓகேங்களா? எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அப்ப ஆன்சர் என்ன? கூவும் குயில். ஓகேங்களா? அடுத்த பாருங்க, சந்திப்பிழை சரிபார்த்து எழுதுக. சந்திப்பிழையை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. மேக்சிமம் ஐய வச்சுதான் நிறைய கேள்விகள் வருது. ஓகேங்களா? கண்களை ஐல முடியுதுங்களா? 2ஆம் வேற்றுமை வருதுங்களா? ஐ வருதுங்களா? அது பக்கத்துல வல்லினம் மிகணும். ஓகேங்களா? அந்த ரூல்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2ஆம் வேற்றுமை உருவான ஐ வெளிப்படையா வர இடத்துல என்ன பண்ணணும்? அந்த இடத்துல வல்லினம் மிகணும். அதன்படி பார்த்தோம்னா 2 ஆப்ஷன் கரெக்டா இருக்கு. ஓகேங்களா? கசக்கி கொண்டான். ஓகேங்களா? கசக்கி. ஓகேங்களா? ஈ வருதுங்களா? ஈ வர இடத்துலயும் என்னன்னா வல்லினம் மிகணும். அப்போ ஆன்சர் கண்களை கசக்கி கொண்டு பார்த்தான். ஓகேங்களா? ஆப்ஷன் சி. ஓகேங்களா? அடுத்ததா சந்திப்பிழை இல்லாத தொடரை காண்க. ஆசிரியர் வருவதாக கூறி சென்றார். ஓகேங்களா? இதுல நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னு பார்த்தோம்னா
வருவதாக பக்கத்துல இக்கு வரணுமா? ஓகேங்களா, பக்கத்துல இக்கு வரணுமா? ஆமாம், இக்கு வரணும். ஓகேங்களா, வருவதாக ஆக வருதுங்களா, அப்ப ஆக பக்கத்துல என்ன வரணும்னா இக்கு வரணும். ஓகேங்களா, சிம்பிளா நான் ஒரு 4-5 சொல்றேன், அதை மட்டும் பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வல்லினம் எங்கெங்கெல்லாம் மிகுன்னு பார்த்தோம்னா அந்த, இந்த, எந்த. ஓகேங்களா, இந்த ஒரு செட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த, இந்த, எந்த. அடுத்ததா அதற்கு, இதற்கு, எதற்கு. அதற்கு, இதற்கு, எதற்கு. அடுத்ததா இனி, தனி, மிக. ஓகேங்களா, இது மூணுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இனி, தனி, மிக. ஓகேங்களா, அடுத்ததா இனி, தனி, மிக. அடுத்ததா என, ஆக. என, ஆக. இது ஒரு செட். ஓகேங்களா, அடுத்ததா வேற எங்கெல்லாம் வரும்னு பார்த்தோம்னா 8, 10. ஓகேங்களா, 8, 10. இந்த எண்ணு பெயர்ல 8, 10 வர இடத்துல 10 பாட்டு நம்ம எழுதுவோம். 10 பாட்டு இப்படிதானே எழுதுவோம், 10 பாட்டு. அப்ப அந்த இடத்துல வல்லினம் மிகணும். 8 தொகைங்களா, அந்த இடத்துல வல்லினம் மிகும். ஓகேங்களா, எண்ணு பெயர்ல 8, 10 இதுக்கப்புறம் மட்டும்தான் வல்லினம் மிகும், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப 8, 10. ஓகேங்களா, அடுத்ததா வேற மத்ததை நம்ம வேற கிளாஸ்ல பார்ப்போம். ஓகேங்களா, இப்போதைக்கு இதை மட்டும் நல்லா பாத்துக்கோங்க. அந்த, இந்த, எந்த. அதற்கு, இதற்கு, எதற்கு. இனி, தனி, மிக, என, ஆக. ஓகேங்களா, அடுத்ததா 8, 10. ஓகேங்களா, இதுல மட்டும் இப்ப பாத்துங்க. அடுத்த வீடியோல நம்ம என்ன பண்ணலாம், பேலன்ஸ் இருக்கிறத பார்த்து இப்படியே நம்ம சந்திப்பு முடிச்சிடலாம். ஓகேங்களா, பாருங்க. இப்போ ஆசிரியர் வருவதாக ஆக வருதுங்களா, அப்ப அந்த இடத்துல வல்லினம் மிகணும். ஓகேங்களா, அடுத்ததா பாருங்க, கூறி இங்க நம்ம பார்த்தோம் கசக்கி. ஓகேங்களா, ஈ முடியுதுங்களா, இகர ஈறு வருதுங்களா, அதே மாதிரி இந்த இடத்துலயும் இகர ஈறு. ஓகேங்களா, இதையும் பார்த்துக்கோங்க. அகர இகர ஈறு அதையும் சொல்லிடலாம். அகர இகர ஈற்றுல. ஓகேங்களா, இறுதியில அகர இகர ஈறு. ஓகேங்களா, சவுண்ட் வந்தாலும் அந்த இடத்துலயும் வல்லினம் மிகும். அப்ப கூறி ஈல முடியுதுங்களா, அப்ப அந்த இடத்துல என்ன ஆகணும், வல்லினம் மிகணும். அப்ப ஆன்சர் ஆசிரியர் வருவதாக கூறி சென்றார். ஓகேங்களா, பேசிக் ரூல்ஸ் இதுதான். அதை நம்ம கொஞ்சம் பார்த்துருக்கோம். ஓகேங்களா, இந்த வார்த்தைகள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆர்டர்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா உங்களுக்கு மறக்கவே மறக்காது, ஈஸியா உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா, வருவதாக ஆக வந்தா அதுக்கு பக்கத்துல வல்லினம் மிகணும். ஓகேங்களா, கூறி ஈ வருதா, இகர ஈர் வருதா, அந்த இடத்துல வல்லினம் மிகணும். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிய. டாக்குமெண்ட், ஆவணம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினே கரெக்டா இருக்குங்களா, டாக்குமெண்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கரெக்டா இருக்கு. டாக்குமெண்ட்னா ஆவணம். ஓகேங்களா, பேட்டன்ட். ஓகேங்களா, காப்புரிமை வருமா, இது வரல. கில்டு வணிக குழு வரும், கன்சுலேட் தூதரகம் வரும். ஓகேங்களா, இந்த மூணுமே தப்பு. சரியான விடை எதுனா ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, அடுத்ததா மயங்கொலி பிழையற்ற தொடரை கண்டறிய. ரொம்ப ஈஸி. பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு. ஓகேங்களா, இந்த குரல் பாருங்க, குரல் நம்ம பேசுற வாய்ஸ். ஓகேங்களா, பேச்சு மொழின்னு சொல்லிட்டாங்க. சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு என்னன்னு பார்த்தோன்னா அவசியம். அப்போ குரல்னா எந்த குரல் வரணும், இந்த ரா வச்ச குரல் வரணும். அதெல்லாம் 2 ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா, அடுத்த சொல்ல பாருங்க, ஏற்ற தாழ்வுன்னு இருக்கு, ஏற்ற தாழ்வுன்னு இருக்கு. ஓகேங்களா, ஏற்ற தாழ்வு என்பதே சரி. அப்ப ஆன்சர் என்ன, பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம். ஓகேங்களா, ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்ததா வலுவற்ற சொல்லை காண்க. ஓகேங்களா, இது எங்கேயுமே உங்களுக்கு பார்க்காத மாதிரி இருக்கும். ஆனா நீங்க கவர்மெண்ட் மெட்டீரியல், ஓகேங்களா, நம்ம சேனல்லே டெலிகிராம் சேனல்லே இருக்கும், கவர்மெண்ட் மெட்டீரியலை எடுத்து இந்த வழுவு சொற்கள் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அதுல இது எல்லாமே இருக்கும். ஓகேங்களா, அதை வச்சும் கேள்விகள் வருது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க எதுக்கெல்லாம் கவர்மெண்ட் மெட்டீரியலை ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஓர் எழுத்து ஒரு மொழி. ஓகேங்களா, ஓர் எழுத்து ஒரு மொழி. புத்தகத்துல இருந்து கேட்டுட்டா ஓகே, அந்த 42 எழுத்துல இருந்து கேட்டுட்டா ஓகே. அதை தவிர வேற எங்க இருந்து கேட்கணும்னா அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வேற எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு சொல் தரும் பல சொற்கள். ஓகேங்களா, ஒரு சொல் தரும் ஒரு சொல் பல பொருள். ஓகேங்களா, பல பொருள். அடுத்ததா இரு பொருள் தருக. ஓகேங்களா, அடுத்ததா இரு பொருள் தருக. ஓகேங்களா, இரு பொருள் தருக. அடுத்ததா ஓகேங்களா, இந்த மயங்கொலி எழுத்துக்கள்லாம் வச்சோம்ல, நகர நகர நகர. ஓகேங்களா, அந்த வேறுபாடு, ரகர ரகர வேறுபாடு, இது எல்லாமே ஓகேங்களா அந்த வேறுபாடுகள். ஓகேங்களா, அது எல்லாமே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அரி அரி. ஓகேங்களா, இதுக்கான பொருள் வேறுபாடு என்ன, ரகர ரகர வேறுபாடு. ஓகேங்களா, இதெல்லாம் நீங்க முக்கியமா படிச்சாகணும். கூடவே ஓகேங்களா இந்த தன்வினை வாக்கியம் இருக்குங்களா, அதுல இருந்தும் கேள்விகள் வரும். வாக்கியம் தன்வினையா, பிறவினையா, செய்வினையா, செயல்பாட்டு வினையா, அதுக்கு நீங்க கண்டிப்பா கவர்மெண்ட் சோர்ஸை ரெஃபர் பண்ணி ஆகணும். அதுக்கு அடுத்துதான் இந்த வழுவு சொற்கள். ஓகேங்களா, வழுவு சொற்கள் அல்லது பிறமொழி சொற்கள் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஓகேங்களா, வழுவு சொற்களும் இருக்கும், அதுல பிறமொழி சொற்களும் இருக்கும். ஓகேங்களா, போர்த்துகீச மொழி சொற்கள் அதெல்லாம் கூட இருக்கும். ஸோ சொற்கள் ஓகேங்களா, அது வழுவா இருந்தாலும் சரி,
அடுத்ததா பிறமொழி சொற்களா இருந்தாலும் சரி. ஓகேங்களா, இந்த மாதிரி சொற்கள் இது ரெண்டுத்தையும் நீங்க பார்க்கணும். அதுக்கு அடுத்ததான் வேற என்ன நீங்க கவர்மெண்ட் மெட்டீரியல்ல ரெஃபர் பண்ணியே ஆகணும்னு பார்த்தோம்னா வேர் சொற்கள். ஓகேங்களா, வேர் சொற்கள். ஓகேங்களா, இந்த டாபிக் எல்லாம் நீங்க கட்டாயமா ஓகேங்களா நீங்க புக் சோர்ஸ் படிங்க, என்ன வேணாலும் படிங்க, பட் நீங்க இதையும் ரெஃபர் பண்ணி ஆக வேண்டியது கட்டாயம். ஓகேங்களா, ஒரு 7 டாபிக் தான் இருக்கு. ஒரு மொழி, ஒரு சொல் பல பொருள், இரு பொருள் தருக, பொருள் வேறுபாடு, ஓகேங்களா, அடுத்ததா வாக்கியம், அடுத்ததா வழுவு, பிறமொழி சொற்கள், அடுத்ததா வேர் சொற்கள். ஓகேங்களா, இது எல்லாத்தையும் நீங்க கவர்மெண்ட் மெட்டீரியல்ல ரெஃபர் பண்ணி ஆகணும். நம்ம சேனல்ல டெலிகிராம்ல இந்த பிடிஎஃப் இருக்கு. ஓகேங்களா, டவுன்லோட் பண்ணி, இன்னும் டைம் இருக்கு, டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் கூட போட்டு உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஓகேங்களா, ஒரு சிலர் நிறைய பிரிண்ட் அவுட் போட்டு வச்சு படிக்கவே மாட்டாங்க. ஓகேங்களா, நிறைய பேருக்கு இப்படி நடந்திருக்கும். அதனால நீங்க இன்னைக்கு படிக்க போறீங்கன்னா ஒரு 2 பேஜ் மட்டும் போட்டு இன்னைக்கு படிச்சிருங்க. ஓகேங்களா, அதே மாதிரி டெய்லி போட்டு படிச்சீங்கன்னா சீக்கிரமா முடிச்சிடலாம். ஓகேங்களா, அதனால இந்த டாபிக்ல நீங்க கவர்மெண்ட் மெட்டீரியல்ல ரெஃபர் பண்ணுங்க. இந்த சொற்கள் எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் மெட்டீரியல்ல இருக்கும். ஓகேங்களா, இந்த வழுவு சொல் எல்லாமே கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கும். ஓகேங்களா, இப்போ இந்த கொஸ்டினுக்கு வருவோம். வழுவற்ற சொல்லை காண்க. ஓகேங்களா, இதுல வழுவற்ற சொல் எதுன்னு பார்த்தோம்னா ஒட்டடை. நம்ம ஒற்றைன்னு சொல்லுவோம். ஒற்றைன்னு சொல்லுவோங்களா, ஒட்டரை அப்படின்னு நம்ம பேச்சு வழக்குல சொல்லுவோம். ஓகேங்களா, இங்க என்ன சொல்லுவாங்கன்னா வழுவல்லாத சொல் எதுன்னு பார்த்தோம்னா ஒட்டடை. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின், ஆடல் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. அடல், சாரி நானே தப்பா படிச்சேன். அடல். ஓகேங்களா, அடல் என்பதன் தவறான பொருள். ஓகேங்களா, அடல்னா வலிமையை குறிக்கும், வெற்றியை குறிக்கும், போரை குறிக்கும், ஆனால் ஆடலை குறிக்காது. ஓகேங்களா, அப்ப தவறான பொருள் எதுனா இந்த ஆடல். ஓகேங்களா, அடுத்ததா கரி என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. கரி, கரின்னு ஒண்ணு நமக்கு என்ன ஞாபகம் வரும்? யானைன்னு ஞாபகம் வரும். ஓகேங்களா, யானையும் கரெக்ட் தான், கருமையும் கரெக்ட் தான், அடுப்பு கறியும் கரெக்ட் தான். இறைச்சி. ஓகேங்களா, நம்ம கறி, ஓகேங்களா, இந்த கறி யூஸ் பண்ணுவாங்களா, இந்த ரீ யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, அதுதான் கறி, இறைச்சியை குறிக்கும். இந்த ரீ என்பது இறைச்சியை குறிக்காது. அப்போ தவறான பொருள் எதுனா ஆப்ஷன் டி, இறைச்சி. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின், அகர வரிசைப்படுத்துக. ரொம்ப எளிமையான அகர வரிசைப்படுத்துக. ஓகேங்களா, ஆ ஆ. ஓகேங்களா, ஆ அடுத்து என்ன வரும்? இ இ. ஓகேங்களா, அப்போ ஆ இ இ. ஓகேங்களா, ஆப்ஷன் பி. அடுத்ததா பாருங்க, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதுவும் பா வரிசையில் இருக்கு. ஃபர்ஸ்ட் படகம், பா பா பி பே. ஓகேங்களா, அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க, மா வரிசை. ஓகேங்களா, மனத்துயர். மாக்கு அடுத்ததான் என்ன இருக்கு பாருங்க, மா மீ இருக்கு, மாமா மீ மீ, மூ இருக்கு. ஆப்ஷன் ஏ பாருங்க, மா மீ மூ மே மூ. ஓகேங்களா, அப்போ இதுதான் சரியான விடை, மாமா மீ மீ. ஓகேங்களா, இதுதான் கரெக்டா இருக்கு. ஆப்ஷன் ஏ தான் சரி. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் மா, அடுத்த மீ, அடுத்ததான் மூ மே மூ. ஓகேங்களா, அடுத்ததான் திரும்ப ஒரு அகர வரிசைப்படுத்துக. பாருங்க, இந்த பக்கம் ஃபுல்லாவே, இந்த பேஜ் ஃபுல்லாவே 4 அகர வரிசை சொற்கள் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம எக்ஸாம்ல 4 நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, ஏன்னா இதோட சிலபஸ் வேற. ஓகேங்களா, நமக்கு கொடுத்துருக்கிற சிலபஸ் வேற. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். கீழ்காணும் சொற்களை அகர வரிசையில் எழுதுக. வா வரிசை. ஃபர்ஸ்ட் வா வரிசை. வாழ்க்கை, வீடு பேரு. ஓகேங்களா, வாழ்க்கை ஃபர்ஸ்ட் வா, அடுத்ததா வி. 2 ஆப்ஷன் இருக்குங்களா. அதுக்கு அடுத்ததா பாருங்க, வா வா வி வி, ஊ வே வே வை. ஓகேங்களா, வே வேக்கு அடுத்ததான் என்ன வரணும்? வை வரணும். அப்போ வே வே வை. ஓகேங்களா, அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. ரொம்ப எளிமையானதுதான். அடுத்த கொஸ்டின் பாருங்க, குறிஞ்சி நகர் எங்க இருக்கிறது? ஓகேங்களா, இந்த வழியாக செல்லுங்கள். ஓகேங்களா, ஒருத்தர்கிட்ட போய் அட்ரஸ் கேட்கறேன்னா இங்க இருக்கு அங்க இருக்குன்னு சொன்னாலே அது என்ன விடை? சுட்டு விடை. ஓகேங்களா, பல முறை நம்ம இதுலயே பார்த்துட்டோம். ஓகேங்களா, அடுத்ததா வெளிப்படை விடைகளை கண்டறிக. வெளிப்படையா ஓகேங்களா விடைகளை கண்டறிய சொல்லியிருக்காங்க. அப்படி வெளிப்படையா விடைகள் என்னென்ன விடை இருக்குன்னு பார்த்தோம்னா, ஒண்ணு சுட்டு விடை. ஓகேங்களா, அட்ரஸ் கேட்கிறோம், இது எந்த பக்கம் இருக்கு அப்படின்னு கேட்டா இந்த பக்கம் இருக்கு அந்த பக்கம் இருக்குன்னு சொல்றது. ஓகேங்களா, அடுத்ததான் மறை விடை. ஓகேங்களா, ஒரு வேலையை செய்யறியா அப்படின்னு கேட்டோம்னா, புத்தகம் வாங்கி தருகிறாயானா வாங்கி தருகிறேன் அப்படின்னு நேரடியா பதில் சொல்றது. ஓகேங்களா, நேர்விடை. ஓகேங்களா, அதுவே புத்தகம் வாங்கி தருகிறாயனா வாங்கி தர மாட்டேன், அல்லது கடைக்கு போவாயா அப்படின்னா போக மாட்டேன் அப்படின்னு மறுத்து கூறுறது மறைவிடை. ஓகேங்களா, அப்போ வெளிப்படையா வர விடையில நேர்விடையும் வரும், மறைவிடையும் வரும், சுட்டு விடையும் வரும். ஓகேங்களா, அதுவே இந்த இனமொழி விடையெல்லாம் வராது. ஏன் வராதுன்னா, உனக்கு ஆட தெரியுமா அப்படின்னு கேட்டா எனக்கு பாட தெரியும், ஆட தெரியாது ஆனா பாட தெரியும், அதுக்கு இனமா வேற ஏதோ ஒண்ணுதான் செய்ய தெரியும் அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா, அதுவே சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை எல்லாமே என்னன்னா டைரக்டா. ஓகேங்களா, டைரக்டான விடைகள். ஸோ நேரடியான வெளிப்படையான விடைகள் எதுன்னு பார்த்தோம்னா சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை. ஓகேங்களா,
அடுத்ததா விடைக்கேற்ற வினா அமைத்திடுக. சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம் என்றும் குடிமக்கள் காப்பியம் என்றும் அழைக்கப்படுகிறது. அப்போ சிலப்பதிகாரம் எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏவே கரெக்ட் தான். கரெக்டா கொஸ்டின் ஃப்ரேம் ஆயிருக்குங்களா? சிலப்பதிகாரம் எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறது? சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம் என்றும் குடிமக்கள் காப்பியம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். ஓகேங்களா? இதுக்கு என்ன சொல்லலாம்? கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை? வேறு வடிவங்கள் யாவைன்னு சொல்ல முடியாது. கரகாட்டத்தோட வேறு பெயர்கள் தான் என்னன்னு பார்த்தோம்னா கும்பாட்டம் குடக்கூத்து. ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சரியான கலைச்சொல்லை கண்டறிக. அப்ஜெக்டிவ் அப்படின்னா அரசியல் அமைப்புன்னு இருக்கு. கான்ஸ்டிடியூஷன் அதனா அரசியல் அமைப்பு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தவறு. ஆனா ரெண்டாவது பாருங்க, கான்பிடன்ஸ் நம்பிக்கை. ஓகேங்களா? அக்ரிமெண்ட். ஓகேங்களா? ஒப்பந்தம்னு வருங்களா? இங்கதான் என்னன்னு பார்த்தோம்னா கான்ஸ்டிடியூஷனுக்கு இந்த இடத்துலதான் கான்ஸ்டிடியூஷனுக்கு இந்த இடத்துல வரணும் அரசியல் அமைப்பு. ஓகேங்களா? இதுக்கு இது பேர். நிறைய கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த கலை சொல் சரியான கலை சொல்லலாம் அப்படியே ஷஃபிள் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஏக்கு வர வேண்டியது சில இருக்கும், டிக்கு வர வேண்டியது ஏல இருக்கும். ஓகேங்களா? அதனால ஈஸி தான். ஒண்ணு மட்டும் நம்ம கரெக்டா படிச்சு கரெக்டா புரிஞ்சு வச்சிருந்தோம்னா போதும். ஏதாச்சும் எலிமினேட் பண்ணி தெரியாத கொஸ்டின் இருந்தாலும் எலிமினேட் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்புறம் கலை சொற்கள் எங்க படிக்கணும் நிறைய நண்பர்கள் கேட்டுட்டே இருக்காங்க. கலை சொற்களை பொறுத்த வரைக்கும் 6th to 12th புக் மேண்டட்ரி. அடிப்படையா நீங்க 6th இருந்து 12th புக் வரைக்கும் கட்டாயம் புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கிற கலை சொற்களை படிச்சாகணும். ஓகேங்களா? அது அல்லாம வேற எங்கன்னு பார்த்தோம்னா பழைய புத்தகத்துல ஓகேங்களா அயர் சொல் தமிழ் சொல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? லாஸ்ட் குரூப் 4லயே கூட கேள்விகள் பழைய புத்தகத்திலிருந்து ஓகேங்களா 12th புக்னு நினைக்கிறேன். லாஸ்ட் குரூப் 4 ஓகேங்களா 2024 குரூப் 4ல ஓகேங்களா பழைய தமிழ் புத்தகம் 12th இருந்து அப்படியே அயர் சொல் தமிழ் சொல்ல இருந்து அப்படியே கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதையும் படிக்க வேண்டியது கட்டாயம். இதுக்கான மெட்டீரியலும் நம்ம டெலகிராம் சேனல்ல இருக்கு. நண்பர்கள் மறக்காம அந்த பழைய சோர்ஸை படிக்கணும்னா அயர் சொல் பிடிஎஃப் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்ததா சிறப்பு தமிழ் படிக்கணுமா? ஓகேங்களா? நிறைய பேருக்கு டவுட் வரும். சிறப்பு தமிழும் படிக்கணும். ஏன்னு பார்த்தோம்னா சிலபஸ் மாறிடுச்சு. இப்போ எங்க இருந்து கேள்வி வரும்னே தெரியல. ஓகேங்களா? ஒரு சில தலைப்புகள் மருத்துவம் சார்ந்த சொற்கள் ஓகேங்களா, அடுத்ததா ஆவணங்கள் அது சார்ந்த சொற்கள் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஓகேங்களா. அடுத்ததா கணினி சார்ந்த சொற்கள் ஓகேங்களா. நிறைய கலை சொற்கள் வந்து கணினி சார்ந்து வந்து சிறப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கு. ஓகேங்களா? நீங்க மற்றதெல்லாம் படிக்கலாம் கூட பரவாயில்ல. இந்த வைஃபை ஓகேங்களா சிம்பிளான வார்த்தைகள் ஓகேங்களா. வைஃபைனா என்ன ஓகேங்களா, ரவுட்டர்னா என்ன, இந்த மாதிரியான சொற்கள் எல்லாமே சிறப்பு தமிழ் புத்தகத்துல அதுக்கான தமிழாக்கம் செஞ்சு இருக்கு. அதை நீங்க படிக்க வேண்டியது கட்டாயம். ஓகேங்களா? சிறப்பு தமிழ்லையும் படிக்கணும், அது இல்லாம பழைய புத்தகத்திலையும் படிக்கணும், புதிய புத்தகத்திலையும் படிக்கணும். ஓகேங்களா? அடுத்ததா விடை வகைகள். கடை தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது. ஓகேங்களா? கடை எங்க இருக்குப்பானா இங்க இருக்கு அப்படின்னு சொல்றது என்ன விடை? சுட்டு விடை. ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம ஒண்ணு பார்த்தோம். ஓகேங்களா? குறிஞ்சி நகர் எங்கே இருக்கிறதுனா இந்த வழியாக செல்லுங்கள். ஓகேங்களா? ஒரு அட்ரஸுக்கு வழி சொல்றது எல்லாமே எதுல வரும்னா சுட்டு விடை தான் வரும். கடை தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளதுன்னு சுட்டி காட்டினா அது சுட்டு விடை. அடுத்ததா பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எழுதுக. என் நண்பன் ஏரோப்ளேனில் உங்களை ஏரோப்ளேன் என்ன வரும்? வானூர்தி. என் நண்பன் வானூர்தியில் பயணம் செய்தான். இந்த பாருங்க முக்கியஸ்தர் என்பதும் பிறமொழி சொல். ஓகேங்களா? அப்போ இந்த வானூர்தி ஆப்ஷன் வராது, ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்தா பாருங்க பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்து எழுதுக. ராமநாதபுரம் சமஸ்தானம்னு இருக்கு. வானூர்தி ஒரு அறிவியல் ஆக்கம், இதுதான் சரியான விடை. அடுத்தது எதுக்கும் பார்ப்போம். திருவிழாக்கு முக்கியஸ்தர்கள் இருக்கு, ஷாப்பிங் மால் அருகாமையில் இருக்குங்களா. அப்ப ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி வானூர்தி ஒரு அறிவியல் ஆக்கம். அடுத்ததா பொறுத்துக. ஓகேங்களா? பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு வேற ஒண்ணும் இல்ல. கீது அப்படின்னா என்னன்னா இருக்கிறது. அப்போ 3. இலை அப்படின்னா இலை. ஓகேங்களா? உலகம் 314 சாப்பிட்டான் சாப்பிட்டான். அப்போ 3142. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கரெக்ட். அடுத்த கொஸ்டின் எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. ஓகேங்களா? அதிக தொலைவில் இருந்து வருகிறேன். ரொம்ப ரொம்ப ரொம்பன்னு இருக்கு. மூணுத்துலயுமே ரொம்ப 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 தொலைவில் இருந்துன்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் அதிக தொலைவில் இருந்து வருகிறேன். ஓகேங்களா? அப்போ இதுதான் சரியான எழுத்து வழக்கு. திருவள்ளுவரின் புகழை டேஷ் உலகமே அறிந்துள்ளது. ஓகேங்களா? உள்ளங்கை நெல்லிக்கனி போல. ஓகேங்களா? உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா வெளிப்படைத்தன்மை. ஓகேங்களா? திருவள்ளுவரோட புகழ திருக்குறள் பத்தி பல நாடுகளுக்கு தெரியும். ஓகேங்களா? அப்போ அவரோட புகழ் என்னன்னா உள்ளங்கையில இருக்கிற நெல்லிக்கனி போல தெளிவாக அல்லது வெளிப்படையாக தெரியுது. அதனால
ஆன்சர் என்ன ஒண்ணுன்னா உள்ளங்கை நெல்லிக்கனி போல. அடுத்ததா கீழ்கண்டவற்றில் 2 சொற்களை இணைத்து உருவாக்கப்படாத சொல்லை கண்டறிய. இங்க பாருங்க, இந்த கொஸ்டின் எப்படி ஃப்ரேம் பண்ணிருக்காங்கன்னா, பிரிச்சா நமக்கு 2 சொற்கள் வரணும். ஓகேங்களா, 2 சொற்கள் இணைத்து உருவாக்கப்படாத சொல் எது இந்த ஆப்ஷன்ல கேட்டிருக்காங்க பாருங்க. இது பிரிச்சா தலை குட்டல் மகன்னு பிரிக்கலாங்களா, இது தலை குட்டல் விதின்னு பிரிக்கலாம், இது தலை குட்டல் எழுத்துன்னு பிரிக்கலாம். ஆனா தலைவனா நம்மளால பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. 2 சொற்கள் இணைத்து உருவாக்கப்படாத சொல் எதுனா இந்த கொஸ்டினுக்கு தலைவன். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறி. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பாருங்க, காட்சியை பார். நம்ம சொல்லியிருந்தோம் காட்சியை ஐ வருதுங்களா, ஐ வந்தாலே என்ன வரணும், அந்த இடத்துல வல்லினம் மிகணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்ததா பாருங்க, என கேட்டார். ஓகேங்களா, அப்படியே நம்ம அதுக்கு போகும், அதனாலதான் இரேஸ் பண்ணாம இருந்தேன். ஓகேங்களா, என. ஓகேங்களா, எனக்கு பக்கத்துல என்ன வரணும், வல்லினம் மிகணும். ஓகேங்களா, என்ன வரணும், எனக்கு அடுத்ததா என்ன வரணும், வல்லினம் மிகணும். ஓகேங்களா, எனக்கு அடுத்ததா வல்லினம் மிகணும். ஆனா இங்க மிகுந்து இருக்கா, வல்லினம் எடுத்து வரல. ஓகேங்களா, அப்போ இது பிழையா இருக்கு. அடுத்ததா பாருங்க, ஊருக்கு செல். ஓகேங்களா, ஊருக்கு. ஓகேங்களா, இது சொல்ல மறந்துட்டேன், 2ஆம் வேற்றுமை உருவு ஐங்களா, அதே மாதிரி 4ஆம் வேற்றுமை உருவான கு. ஓகேங்களா, இது 2 வர இடத்துலயும் வல்லினம் மிகணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ. ஓகேங்களா, இப்ப பாருங்க, காட்சியை ஐ வருதுங்களா, அப்போ அந்த ஐக்கு அடுத்து வல்லினம் மிகணும். அதே மாதிரி ஊருக்கு சென்றேன். ஓகேங்களா, ஊருக்கு கூல முடியுதுங்களா, 4ஆம் வேற்றுமை உருவு. ஓகேங்களா, ஐயால் கூயின் அதுக்கண் விழின்னு வேற்றுமை உருவு படிக்கிறோங்களா, அல்ல 4ஆம் வேற்றுமை உருவான கூ வர இடத்துல வல்லினம் மிகணும். ஊருக்கு செல். ஓகேங்களா, இச்சு வரணும். இந்த இடத்துல என கேட்டார் இக்கு வரணும். ஓகேங்களா, அப்போ இதுவும் பிழையா இருக்கு. அடுத்த ஆப்ஷன் பாருங்க, கதவை திற. கதவை ஐ வருதுங்களா, அப்ப ஐ வந்தா பக்கத்துல என்ன வரணும், 2ஆம் வேற்றுமை உருவான ஐ வெளிப்படையா வந்தா அந்த இடத்துல வல்லினம் மிகணும். அப்போ இந்த ஆப்ஷன் கரெக்ட். அப்போ சரியான ஆன்சர் என்ன, 1 மற்றும் 4, ஆப்ஷன் ஏ கரெக்ட். புரியுதுங்களா? மேக்சிமம் நீங்க நிறைய கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க, ஐய வச்சுதான் நிறைய சந்திப்பிழை கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா, நான் சொல்றேன்னு வேணா எடுத்து பாருங்க. நம்ம ஒரு 10 கொஸ்டின் எடுத்து பாக்கணும்னா அதுல 7-8 கொஸ்டின் ஐ இருக்கிற மாதிரியான கொஸ்டின் மேக்சிமம் இருக்கும். ஓகேங்களா, அதனால ஐய வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். பட் ஒரு சில கொஸ்டின்ல கொஞ்சம் கடினமாகவும் கேட்பாங்க. ஓகேங்களா, அதனால அந்த வல்லினம் எங்கெல்லாம் மிகும் அப்படின்றத பார்க்கணும். இன்னொரு டைம் நீங்க இந்த வல்லினம் மிகும் எங்கெங்க மிகும் அப்படின்றத இன்னைக்கு பாத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம நாளைக்கு பேலன்ஸ் இருக்கிறத அடுத்த சந்திப்பிழை வீடியோ வரும்போது, கொஸ்டின் வரும்போது அடுத்தது பேலன்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். அந்த இந்த எந்த. ஓகேங்களா, இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த இந்த எந்த, அதற்கு இதற்கு எதற்கு. ஓகேங்களா, டைமிங்கா வந்துருச்சுங்களா. அடுத்ததா இனி தனி மிக. இனி தனி மிக. அடுத்ததா என ஆக. என ஆக 8 10. ஓகேங்களா, 8 10. அடுத்ததா அகர இகர ஈறு. அகர இகர ஈறு. அடுத்ததா 2ஆம் வேற்றுமை உருவான ஐ, 4ஆம் வேற்றுமை உருவான கு. ஐ கு எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் வல்லினம் மிகணும். ஓகேங்களா, இத ஞாபகம் வச்சுக்கோங்க, சிம்பிளா நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா, அடுத்ததா பாருங்க, கீழ்காணும் சொற்களில் கூட்டு பெயரை கண்டுபிடித்து பொறுத்துக. கூட்டமாக. கல். கல்லோட கூட்டு பெயர் என்ன, கற்குவியல். பழம் என்ன வரும், பழகுலை. ஓகேங்களா, 4. புல் கட்டு. ஆடு மந்தை. அப்போ 2 4 1 3, ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்க, அடைப்புக்குள் உள்ள எழுத்தை தகுந்த இடத்தில் சேர்க்க. ஐ. ஆடையை அணிந்தேன். ஓகேங்களா, ஃபர்ஸ்டே கரெக்டா இருக்குங்களா. இங்க பாருங்க, தோசையை மாவு வருதுங்களா, வரல. பள்ளியை சென்றேன் வரல. கண்ணனை சட்டை எதுவுமே வரல. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட், ஆடையை அணிந்தேன். சிறு சீரு சொற்கள் பொருள் தரும் தொடரை கண்டறிக. சிறு. சிறுனா சின்னதா இருக்கிறது. ஓகேங்களா, அளவில் சிறியது. சீருனா சீர்றது. ஓகேங்களா, கோபமாக சீர்றது. ஓகேங்களா, அப்போ ஆன்சர் என்ன வரும் பாருங்க, சிறிய வீடு. ஓகே, கட்டி சிறப்பாக. சீருன்னு இருக்கு, ஆனா இங்க வெறும் சிறப்பாகன்னு இருக்கு. அப்ப இந்த ஆப்ஷன் இல்ல. ஆப்ஷன் டி பாருங்க, சிறு குட்டியாக இருந்தாலும். ஓகேங்களா, சைஸ்ல வந்துடுச்சு. சிறு குட்டியாக இருந்தாலும் சீருவதில் புலியை மிஞ்ச முடியாது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட். உங்களை படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே இதுக்கு ஈஸியா ஆன்சர் தெரிஞ்சிடும். அடுத்ததா பாருங்க, கூற்று காரணம் சரியா தவறா. வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழியே. வானமளந்து அனைத்தும் அறிந்திட வளர்மொழி வாழியவே. வானமளந்து வானமறிந்து அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே. வளர்மொழி வாழியவே. இந்த பாடல் வரிகள் யாருடையனா, பாரதியாரோட வரிகள். நம்ம தமிழ் புத்தகத்துல இருக்கிற பாடல் வரி தான். ஓகேங்களா, தமிழை வாழ்த்தி பாடப்பட்ட பாடல். நம்ம படிக்கும் போதே தெரியுது இது தமிழை வாழ்த்தி பாடப்பட்ட பாடல் தான். அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்ட். அடுத்ததா பாருங்க, பாரதியார் கவிதைகள் என்னும் கவிதை தொகுப்பில்
என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளதானா? ஆமாம், இது கரெக்ட். இதனை பாடியவர் பாரதிதாசன். இதுதான் தவறு. அப்ப ஆன்சர் 1, 2 சரி, 3வது தவறு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். விசும்பு, விசும்புனா என்ன? வானம். ஊழி, யுகம். ஓகேங்களா? 3ல ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, ஈஸியா நீங்க ஆன்சர் போட்டு போலாம். ஓகேங்களா? ஊழ், ஊழ்னா முறை, பீடுனா சிறப்பு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், சொல்லுக்கான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. நுணங்கிய கேள்வியார். ஓகேங்களா? கேள்வி, இந்த கேள்வினால என்னன்னா நம்ம கொஸ்டின் அடிச்சுக்கூடாது, செவி வழியா நம்ம கேட்கிற ஞானம். ஓகேங்களா? கேள்வி ஞானம்னு சொல்லுவோம்ல, அந்த கேள்வி. அப்போ ஆன்சர் என்னன்னா நுட்பமான கேள்வி அறிவு உடையவர். ஓகேங்களா? காது, இங்க பாருங்க, காது கேட்கும் திறன் இல்லாதவர்னு ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா? கேள்வி அப்படின்னா என்னன்னா கேள்வி அறிவு. ஓகேங்களா? நுணங்கிய கேள்வியர்னா நுட்பமான கேள்வி அறிவு உடையவர். ஓகேங்களா? கேள்வி ஞானம். ஓகேங்களா? கேள்வி ஞானம் நிறைய பேர் என்ன நினைச்சுப்பாங்க, கொஸ்டின் கேட்கிற ஞானம்னு நினைச்சுப்பாங்க. ஓகேங்களா? கேள்வி ஞானம்னா இந்த கேள்வி. ஓகேங்களா? அதுதான் கீழ்காணும் சொல்லுக்கான பொருளை தேர்ந்தெடு. பேணாமை. ஓகேங்களா? பேணுதல்னா பாதுகாத்தல். அப்ப பேணாமை, அதுக்கான ஆப்ஷன் என்னன்னா பேணி பாதுகாத்தல் வருமானா? வராது. ஓகேங்களா? பாதுகாக்காமை, இதுதான் சரியா இருக்கும். இல்ல பேணுதல், பேணாமைனா பேணுதல்னா பாதுகாக்கிறது. ஓகேங்களா? பேணுதல் அப்படின்னா பாதுகாக்கிறது, பாதுகாத்தல். ஓகேங்களா? இங்க என்ன கொடுத்திருக்காங்க? பேணாமை அப்படின்னா பாதுகாக்காமை, பாதுகாக்காமை. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி தான். அடுத்ததா பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. செவிச்செல்வம், செவித்திறன், கேட்பதால் பெறும் அறிவு, அறிவற்றன் காக்கும் கருவி. ஓகேங்களா? செவிச்செல்வம் என்னன்னா கேட்பதால் பெறும் அறிவு. ஓகேங்களா? நம்ம செவி வழியா கேட்கறதால பெற அறிவு தான் என்னன்னு பார்த்தோம்னா செவிச்செல்வம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், சரியான தொடரை கண்டறிய. கந்தனும் வள்ளியும் வந்தான் இருக்கு, வந்தார்கள்னு வரணுமா? நல்ல மாணவர்கள், மாணவர் காலையில் படிப்பார்கள். ஓகேங்களா? மாணவர்னு வந்ததால படிப்பான்னு வரக்கூடாது, மாணவன் வந்தாதான் இங்க படிப்பான்னு வரணும். இது தப்பு. இவன் நேற்று வந்தவன் அல்லன், இதுதான் சரி. இவன் நேற்று வந்தவன் அல்லன். ஓகேங்களா? இது பாருங்க, நான் நாளை வருகிறேன், நான் நாளை வருவேன்னு வரணும். ஓகேங்களா? வருகிறேன்னு இருக்கு, ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி தான், இவன் நேற்று வந்தவன் அல்லன். அடுத்ததா சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. நான் எழுதுவதோடு இன்று இலக்கிய மேடைகளிலும் இதழ்களிலும் பேசுகிறேன். படிக்கும் போது இது கரெக்ட்ன்ற மாதிரி தெரியும், ஆனா இது தவறு. ஓகேங்களா? இன்றுதான் இதழ்களில் எழுதுவதோடு இலக்கிய மேடைகளிலும் பேசுகிறேன் என்பது இந்த கேள்விக்கான சரியான விடை. ஓகேங்களா? அதுதான் சரியான தொடரை கண்டறிக. ஒரு ஓர். ஓகேங்களா? ஒரு ஓர், ஒரு எங்க வரணும்? உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி வரணும், உயிர்மை எழுத்து. ஓகேங்களா? அதுவே ஓர் எங்க வரணும்? உயிர் எழுத்துக்கு முன்னாடி வரணும். ஓகேங்களா? முன்னாடி ஒரு, உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி எல்லாம் ஒரு வரணும். பாருங்க, உயிர் எழுத்து இருக்கு, அப்ப இதுக்கு முன்னாடி என்ன வரணும்? ஓர் வரணும். அப்போ ஆப்ஷன் பி கரெக்டா இருக்குங்களா? சி. ஓகேங்களா? சி கரெக்டா இருக்கு, டி கரெக்டா இருக்கு. அடுத்ததா பாருங்க, கா என்பது உயிர்மை எழுத்து, அதுக்கு முன்னாடி ஒரு வரணும். ஓகேங்களா? உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும்? ஒரு வரணும். அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். இங்க ஓர்னே இருக்கு, அப்போ இது தவறு. அப்ப ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி, ஓர் ஊர் ஒரு கடல். பிழை திருத்துக. சரியான எண்ணடையை தெரிவு செய்க. 2 கூட்டல் ஆண்டு. ஓகேங்களா? 2 ஆண்டுன்னு ஆப்ஷன் கொடுத்திருந்தா நம்ம கன்ஃபியூஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஆனா இவங்க 2 ஆண்டு பிரிச்சே கொடுத்துட்டாங்க. ஆன்சர் என்ன வரும்னா ஈராண்டு. ஓகேங்களா? ஈராண்டு. ஓகேங்களா? ஆன்சர் ஈராண்டு. அதுதான் பத்தி. கண்டிப்பா எல்லாரும் இருக்கே ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? கீழ்கண்ட பத்தியினை படித்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு. கப்பல் பல்வேறு வகையான உறுப்புகளை கூடியது. எறா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்குமரம், நங்கூரம் போன்றவை கப்பல் உறுப்புகளுள் சிலவாகும். கப்பலின் முதன்மையாகிய உறுப்பாகிய அடிமரம் எறா எனப்படும். குறுக்கு மரத்தை பருமல் என்பர். கப்பலை செலுத்துவதற்கு உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் முதன்மையான கருவி சுக்கான். ஓகேங்களா? கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்மியர் என்று அழைக்கப்படுகின்றனர். பாய்மர கப்பல்கள் பாய், கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் போது அவற்றை மரப்பிசின் கொண்டு இணைத்தனர் என்று பரிபாடல் கூறுகிறது. ஓகேங்களா? இப்ப இது வரும், கப்பல் கட்டும் கலைஞர்களை என்ன சொல்லுவாங்க? கம்மியர். ஓகேங்களா? ஆன்சர் ஆப்ஷன் பி. கப்பலின் முதன்மை உறுப்பு. ஓகேங்களா? முதன்மை உறுப்பு எதுன்னு பார்த்தோம்னா எறா, பருமல், ஓகேங்களா, வங்கு, கூம்பு இதெல்லாம் இருக்கு. இவங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, முதன்மை உறுப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ல இதுல பல்வேறு உறுப்புகளை உடையது. எறா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம். ஓகேங்களா? கப்பல் உறுப்புகள், கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரம் எறா. ஓகேங்களா? முதன்மையான உறுப்பு எது? அடிமரமாகிய எறா. பருமல் எனப்படுவது யாது? ஓகேங்களா? பருமல்னா குறுக்கு மரம். ஓகேங்களா? பருமல்னா என்னன்னா குறுக்கு மரத்தை பருமல் என்பர்.
அப்போ பருமல்னா என்ன? குறுக்கு மரம். கப்பலை உரிய திசையில் செலுத்த பயன்படும் கருவி சுக்கான். ஓகேங்களா? பாருங்க, கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் முதன்மையான கருவி சுக்கான். ஓகேங்களா? அப்ப ஆன்சர் சுக்கான். பாய்மர கப்பலில் பாய் கயிற்றில் ஏற்படும் பழுதினை சரி செய்யும் பொருளை எழுதுக. எதை வச்சு அடைப்பாங்கன்னா மரப்பிசின் கொண்டு அடைப்பாங்க. ஓகேங்களா? மரப்பிசின் கொண்டு இணைத்தனர் என்று பரிபாடல் குறிக்கிறது. ஓகேங்களா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 50 கேள்விகளை டீட்டெயில்டா பார்த்துட்டோம். இன்னைக்கு கொஞ்சம் வீடியோ லென்த்தா போயிடுச்சு. ஓகேங்களா? ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணதால. ஓகேங்களா? என்னால முடிஞ்சா அடுத்த ஒரு 20 நாள்ல நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல் என்னென்னலாம் ரெஃபர் பண்ணன்றத நான் ஒரு வீடியோவை போடுறேன். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.